தீபாவளி திருநாள்னாலே துணிகளை எங்க வாங்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார்கிட்டயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பரபரப்பா சந்தையில என்ன புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கும். உங்க தேடலுக்கான பதிலை கொடுக்கறது நம்மளுடைய தீபாவளி திருநாளுக்கான சந்தை நிகழ்ச்சி. தீபாவளி சந்தைக்காக இப்போ நம்ம சேட்டு ஸ்டைலிஷ் கடைக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இப்போ நம்ம சேட்டு ஸ்டைலிஷ் கடையில் தான் இருக்கோம். இது தீபாவளி சந்தைக்காக. இங்கே நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னங்கிறத இந்த கடை உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் சேட்டு ஸ்டைலிஷ். ஓ, அதாவது உங்க பேர்லயே நீங்க வந்து இந்த கடை என்னுடைய நேம்லயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கடை வந்து தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இத பத்தின உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. என்னுடைய கடை தொடங்கி வந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய பிராக்டிஸ் வந்து 20 இயர்ஸ் பேக், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ நிறைய வந்து இந்த ஆயத்த ஆடைகள் வந்து புதிதாக அப்படியே குவிஞ்சு கிடக்குது சந்தையில. ஏன்னா மக்கள் வந்து அதை தான் விரும்பி போறாங்க. ஏன்னா தைச்சு போடணும்னா அதுக்கு வந்து நேரம் ஆகும், அதுக்கான காலதாமதங்கள், அதுல நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை வந்து உடனே வாங்கி போட்டுக்கிறதுக்கு பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் நீங்க இது வந்து நாங்க தைச்சு ரொம்ப அழகான நல்ல நல்ல துணிகள் எல்லாம் கொடுத்து நாங்க இன்னும் வந்து அந்த தையல் துறையில வந்து சிறப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லுங்க? இது 20 வருஷமா நாங்க செய்யக்கூடிய தொழில். ரெடிமேட்ன்றது ரெடியா இருக்கும், போட்டுட்டு போகலாம். ஆனா இது அப்படி இல்லை. சரியான உடல் அமைப்பானால எந்தெந்த உடல்ல எப்படி எப்படி இருக்கோ அந்த மாதிரி டீச் பண்ணிட்டு நாங்க கொடுத்துருவோம். இதுதான் இருக்கிற ரீசன். அதாவது இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா என்னதான் நமக்கு வந்து புதிதாக ஆயத்த ஆடைகள்லாம் வந்து வந்தாலுமே அவங்களுடைய உடல் அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்கிறது வந்து சந்தேகம் தான். அப்போதைக்கு அவசரத்துக்கு வேணா வாங்கி போட்டுக்கலாம். மற்றபடி வந்து நமக்கு ரொம்ப ஏத்த மாதிரி நம்ம உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி கச்சிதமா இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுவும் இந்த திருமணங்கள், விழாக்கள், இந்த மாதிரி சமயத்தெல்லாம் நல்ல துணி வாங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு தையல்காரர் அமைஞ்சு தைச்சோம்னா அப்படியே அந்த நம்ம உடல் வடிவம் ரொம்ப கச்சிதமாக தெரியும் பொழுது இன்னும் நமக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வரும் இல்லையா? அதைத்தான் இப்ப நீங்க வந்து சொல்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. டிசைனர் இந்த மாதிரி ஷூட் இன்னைக்கு புதுசா போடணும். ரெடிமேட் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுவோம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபிட்டிங் கொடுப்போம், டிசைன்ஸ் கொடுப்போம். நீங்க போறது அடுத்தவங்க போட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறனாலதான் இந்த அமைப்பு ஓடிட்டு இருக்கு, டைலரிங்ன்ற ஒரு இது. சரிங்க. இப்போ நீங்க வந்து என்னென்ன துணிகள்லாம் இங்க வந்து தைச்சு கொடுக்குறீங்க? நாங்க இருக்கிற இண்டோ வெஸ்டர்ன்ல இருந்து ஷெர்வானி, ஷூட், பேண்ட், ஷர்ட், எனிதிங் இதுல பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆண்களுக்கான அனைத்து உடைகளும் அனைத்தும் பண்ணிக்கிறோம். ஆனா பெண்களுக்கு வந்து இன்னும் நீங்க எதுவும் அது என்னுடைய ஸ்டடீஸ். சரி. இப்போ ஆண்களுக்கான உடைகள்ல இப்போ உங்களுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து இருப்பாங்க. அதுவும் பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்கன்னாக்கா அந்த ஃபேமிலியே ரெகுலரா நம்மகிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம இந்த டைலரிங் வந்து நல்லபடியா இந்த சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த தீபாவளி முன்னேற்றம் கூட இன்னைக்கு கூட எங்களுக்கு போய்கிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. அதனால ரெடிமேட்ன்றது வேற, எங்களுடைய ஸ்டடீஸ் வேற. கண்டிப்பா. இப்போ இந்த துறையில வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல வரவேற்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிசைனருங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க படிச்சுட்டு. எல்லாம் மேனுவல் கோசம், ரெடிமேட் கோசம் வர்றதில்ல. புதுசா பண்ண போறோம், புதுசா எதனா ஒண்ணு திங்க் பண்ணிட்டு நல்லா கொடுக்கணும் கஸ்டமருக்குன்னுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இந்த ரெடிமேட்ன்றது அது வேற, இது வேற. இப்போ இந்த தீபாவளி சந்தைக்காக வந்து நிறைய புதிய ரகங்கள்லாம் நீங்க வந்து தைச்சு தரேன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் என்னங்கறத கொஞ்சம் காட்டுறீங்க? கண்டிப்பா வாங்க மேடம், காட்டி. இப்போ என்ன உடை வந்து நீங்க எங்களுக்கு காட்ட போறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இதை காட்ட போறேன் மேடம். இது வந்து சொல்லுவாங்க பண்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மோதி இந்த மாதிரி இவங்க போறதுனால இது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து. ஓகே, அடுத்து என்ன ஆடை? அடுத்தது வந்து அதே டைப்ல மேடம் இது இருக்கு. இதுவும் பண்டி. ஆக்சுவலி இந்த துணி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பட்டு துணி மாதிரி, பட்டு மாதிரி இது ஃபீல். இந்த பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, ஒரு ஆள் படம் வந்து போட்டுருக்கு. இது வந்து ஆன்டிக். இது
இந்த பாரம்பரியமிக்க பாரம்பரியம் பட்டன்ஸ் இது வந்து ரொம்ப அதிகமான விலையும் இது. அப்படிங்களா? ஆமா, அதனால இந்த ஒரு பொத்தான் வந்து என்ன விலை இருக்கும்? இது வந்து பட்டன் வந்து எப்படி வந்து 900 ரூபாய் ஒரு பட்டன் இருக்கும் ஆக்சுவலி. இது இருக்கு இண்டோ வெஸ்டர்ன் ஷேர்வானி. ஓகே, ரொம்ப இது அருமையா பாருங்க. இருக்கு. ஜிகு ஜிகு ஜிகு. இது வந்து மேரேஜ் மாப்பிள்ளைங்களுக்கு, அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் தீபாவளிக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பா இதை போட்டுட்டு இந்த துணி பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். ரொம்ப அழகா இந்த வேலைப்பாடுலாம் இருக்கும். ஹேண்ட் ஒர்க் நல்ல அந்த மீன் செதில் மாதிரி நல்ல அழகா வளைவளைவா இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சமிக்கிகள்லாம் வச்சு நல்ல பளபளன்னு மாப்பிள்ளைங்க போட்டா அப்படியே பெண்கள் வந்து அசர்ற அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இது இன்னுடைய ட்ரெண்ட் இது. ஆக்சுவலி இதை பாத்தீங்கன்னா இது வந்து பட்டு, இது பாத்தீங்கன்னா பிளைன். இன்னைக்கு காலத்துக்குரிய ட்ரெண்ட் இது. அதாவது கோட் மாதிரியும் இருக்கு, அதே சமயம் நம்மளுடைய பாரம்பரியமிக்க துணியும் வந்து நீங்க கலந்துருக்கீங்க. கண்டிப்பா கை அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட் மாதிரி இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தனியா தெரியும். தனியா கண்டிப்பா அந்த பாடி லாங்குவேஜ் காட்டிடாது. ஓகேவா? செகண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா இது எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? இது பாருங்க, இந்த டிசைன்ஸ் இது சாதாரணமாவும் போட்டுக்கலாம், அதே மாதிரி வந்து பண்டிகைக்கும் போடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஷேர்வானி இப்ப மேரேஜ் ஆகுது தம்பிக்கு, இப்ப ஃபெஸ்டிவலுக்கு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து கண்டிப்பா இது கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் இது. இது பாத்தீங்கன்னா ஹேர் எல்லாம் வந்து கண்டிப்பா உள்ள போகும். இது ஒரு டிஃபரெண்டான மெட்டீரியல், நல்ல காத்தோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இது வந்து என்ன மாதிரியான வகையை சேர்ந்த துணி? இதுவும் வந்து பட்டுடைய காட்டன் பட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்ப இது இருக்குது, இது பார்ட்டி வேர் ஷூட். ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து வெல்வெட் கலந்த மாதிரி இருக்கு. வெல்வெட் கலந்த மாதிரி. இது வந்து கண்டிப்பாக எந்த ஃபங்க்ஷன்ல போட்டா ஹைலைட்டா போகும். கண்டிப்பா எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அவங்களுடைய கேர்ளுக்கு வந்து இந்த கலர்ல சாரி எடுப்பாங்க. அதனால இது வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா ஏத்த மாதிரி நல்ல ஜோடியா வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெல்வெட் துணியில நல்ல இந்த சமிக்கிகள்லாம் வந்து நல்லா நெருக்கமா போட்டு ரொம்ப வந்து அருமையா வந்து இத பண்ணியிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த கோட் மாதிரியும் வந்து அவங்க தைச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு துணியும் வந்து வேற வேற விதமா இருக்கு. இது வந்து வெல்வெட்ல சமிக்கி இருக்கு. அதே மாதிரி இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. இது வந்து கோட் துணி கூட வந்து சொல்ல முடியாது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜிகினா மாதிரி நல்ல ஜிகு ஜிகுன்னு வந்து அழகா இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு. இது பார்ட்டி வேர். இது ஃபுல்லா இது எப்படி போட்டாலும் வந்து அப்படியே க்ளோ தெரியும். இது 3 கிளாத் இருக்கு இதுக்குள்ள. ஆக்சுவலி ஆமா, இது வந்து உள்ள ஒரு கிளாத் இந்த மாதிரி வந்து அடிஷனலா பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இப்போ இது வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுல வந்து சின்ன சின்ன சல்லடைகள் மாதிரி இருக்கு. அதாவது நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த மாதிரி வந்து இந்த ஜிகினா அமைப்புகள் வந்து போட்டிருக்காங்க. இதோட அடிப்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் இருக்கக்கூடிய அந்த துணி ரகம் தான் வந்து இருக்கு. இதுல வந்து 3 விதமான துணிகள் சொன்னாங்க. இந்த மாதிரி அடியில இருக்கக்கூடிய துணி, அதுக்கு மேல வந்து இந்த வலை பின்னல்கள் உள்ளது, அதுக்கும் மேல இந்த மாதிரியான சமிக்கிகள் வந்து ரொம்ப நெருக்கமா வச்சிருக்காங்க. இது வந்து பார்ட்டிகளுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா வந்து வண்ணமயமான, குறிப்பா சொல்லணும்னா மாப்பிள்ளைகளுக்கு வந்து அதிகப்படியான துணிகள் வந்து இங்க நிறைய வச்சிருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப பிரமாதமா புதுமையாக இருக்கு. இந்த மாதிரியான வடிவமைப்புகள் வந்து இப்பதான் நான் புதிதாக பாக்குறேன். ஏன்னா ஷர்வானினா அது ஒரே மாதிரி இருக்கும், முழுக்கவும் வந்து அந்த அப்படியே நல்ல ஜிகுஜிகுன்னு அப்படி இருக்கும். ஆனா இதுல வந்து நல்ல மாறுபாடுகள் வந்து நீங்க காட்டியிருக்கீங்க. ஏன்னா கோட்ல இருக்கிற மாதிரியான கையில, அதே மாதிரி உடல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளைகளுக்கு போடுற மாதிரியான வடிவமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ தீபாவளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் நிறைய வந்துகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நேரம் ஒதுக்கி நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் அங்க கூட வந்து காத்துட்டு இருக்காரு உங்களுக்காக தான். அவங்களை கூப்பிடலாமா? கண்டிப்பா வாங்க. இப்போ இவருக்கு தேவையான உடை நான் காட்டுறேன். இவருக்கு ஐயா, நீங்க வந்து என்ன உடை வந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஷெர்வானி டெய்லரிங் நல்லா இருக்குது, ஃபிட்டிங் கரெக்டாக வரும், இதுக்காக இங்கே வந்து இருக்குங்க.
இப்போ இங்க வந்து ஒரு தொடர் வாடிக்கையாளரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அதுவும் இன்னைக்கு வந்து அவர் ஷெர்வானி வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அந்த தையலினுடைய விதம் வந்து ரொம்ப அவருக்கு வந்து பிடிக்குமா, அதனால அதுவும் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ஷெர்வானியை வந்து அவருக்கு போட்டு பார்க்க போறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இவருடைய சைஸ் இல்லை ஆக்சுவலி, ஆனா பாத்தீங்கன்னா இவர் உடம்புல போட்ட உடனே அவருடைய கெட்டப் பாருங்க, இந்த ஃபேஸுடைய கெட்டப். இப்போ அந்த வாடிக்கையாளருக்கு வந்து ரொம்ப அழகான ஷெர்வானி வந்து நீங்க காட்டுனீங்க. அதே மாதிரி இப்போ என்னுடைய ஆசைக்காக ஒரு எளிமையான பிளேசர் ஏதாவது இருந்தா காட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கோசம் காட்டுறேன். பாத்தீங்கன்னா இது பேர் வந்து கேஷுவல் ஷூட் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த மேரேஜுக்கு போறோம் இல்ல ஹோட்டலுக்கு போறோம், எங்க போனாலும் வந்து ஜீன்ஸ் மேல வந்து கண்டிப்பா போட்டுட்டு போயிடலாம். ஆமா ஆமா, அதுவும் இவர் போட்டிருக்க அந்த ஜீன்ஸ்க்கு நல்லா எடுப்பாவே இருக்கு, பொருத்தமா இருக்கு. இது வந்து கரெக்டா இருக்கும். நீங்க இப்போ எவ்வளவு நாளா இந்த கடைக்கு வாடிக்கையாளரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் 5 வருஷத்துலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். 5-6 வருஷம் ஆயிடுச்சு. 5-6 வருஷமா நீங்க இங்க வாடிக்கையாளரா இருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த கடையில ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. மெயின் பேண்ட் ஷர்ட்காக வருது இங்கே, பேண்ட் அண்ட் ஷர்ட். ஃபங்க்ஷனில் ஷூட்டு, ஷெர்வானி, இந்த டைப் பண்டி, மோதி ட்ரெஸ், இந்த டைப் இங்கே வந்துட்டு இருக்குது. சார் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுறாரு. செட்டு பாய் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் போடுற, ரெடிமேட் போடுறது இல்லை. சம்டைம்ஸ் வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஜீன்ஸ் மேலே பிளேசர் வாங்குறதுக்கு இங்கே வந்துருக்குது. ஓ சரி சரி. இப்போ வெளியூர்களுக்கு போகும்பொழுது நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ்க்கு மேல வந்து இந்த பிளேசர் போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இதை வாங்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சிறப்புங்க. ஐயா, இப்போ நீங்க வந்து கோட்டு சொல்றீங்க, பிளேசர் சொல்றோம், இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. இவர் ஜீன்ஸ் மேல இந்த ஷூட் போட்டிருக்காரு. ஓகே, இது கேஷுவல் ஷூட், இது கோட். சரி. இப்போ ஷூட்ன்றது சேம் கலர் பேண்ட், சேம் கோட் வர்றது தான் வந்து கோட். சரிங்களா? சரி சரி சரி. இது வந்து பிளேசர். இது எந்த பேண்ட் மேல போட்டாலும் கேஷுவலா போட்டுன்னு போயிடலாம். ஓ சரி சரி. ஃபங்க்ஷனுக்கு போடணும், வெளியே எங்கேயும் பார்ட்டி வேர் எங்கேயும் போனோம்னா இது கேஷுவலா போட்டுன்னு போயிடலாம். அதனால இது கேஷுவல் ஷூட். அதாவது ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. கோட்டுக்கும் பிளேசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. கோட் அப்படின்னா வந்து நம்ம போடக்கூடிய அந்த பேண்ட்டும் கோட்டும் வந்து ஒரே வண்ணத்துல இருக்கணும், அதுதான் கோட். பிளேசர் அப்படிங்கிறது வந்து எந்த பேண்ட்டுக்கு வேணா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜீன்ஸ்ல போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஜீன்ஸ்ல போட்டுக்கலாம், அந்த மாதிரி வேற சாதாரண பேண்ட் மேல கூட இது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வித்தியாசம், பெருசா வேற எதுவும் வித்தியாசம்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இதுலயே காட்டிருக்காங்க பாருங்க. இவர் வந்து இவர் பாடிக்கு பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்காரு. ஆமா, நான் ஒரு ஷேர்வானி எடுத்து போட போறேன். இவரு கரெக்டா ஷூட் ஆயிடும். ஓகே, இது பாத்தீங்கன்னாக்கா ஸ்லிம் ஃபிட் இது. ஆமா, ரொம்ப நேர்த்தியா அவருக்குனே தைச்ச மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஷெர்வானி வந்து காட்டுனீங்க. இளைஞர்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி பண்டிகை காலத்துல இப்ப எல்லாம் ஷெர்வானி அந்த மாதிரி தான் போடுறாங்க. அது தவிர என்ன வேற என்ன ரகங்கள் இருக்கு? அது தீபாவளிக்குன்னு குறிப்பா சிறப்பானது இப்ப காட்டுறேன். ஓகே, இது பாருங்க, இது இருக்கு. இது பாத்தீங்கன்னா இவர் பாடிக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஷூட் ஆயிடும். இப்போ இதுக்கு வந்து காலுக்கு வந்து இந்த மாதிரியான ரகத்துல இந்த மாதிரி ரகத்துக்கான மொஜிடின்னு சொல்லுவாங்க, அந்த ஷூ டைப்ல வரும். அதுவும் ரெடியா இருக்கு எங்ககிட்ட.